அந்த குரு பார்க்கக்கூடிய ஸ்தானங்கள் பொக்கிஷம். உங்களுக்கு பொக்கிஷமான இடத்தை தான் அந்த குரு பார்க்குறாங்க. 3ஆம் இடத்தை பார்க்குறாங்க. உங்களுடைய முயற்சிகள் திருவினையாகும். நீங்க கடந்த காலத்துல முயற்சி பண்ணி 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 நீங்க இருக்கக்கூடிய இடத்தை விட்டு நகரவே இல்லை. எத்தனை முயற்சிகள் பண்ணினாலும் அது எல்லாமே வேஸ்டா போச்சு. தொழில்ல எவ்வளவோ கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க, எவ்வளவோ சிரமத்துக்கு ஆளானீங்க, எவ்வளவு சம்பாதிச்சாலும் வீட்டுக்கு 10 ரூபா கொண்டு வர முடியறது இல்லை. சம்பாதிக்கிற பணத்தை எல்லாமே அதுக்கு எல்லாத்துக்குமே கொடுத்தாச்சு. லாபம் அப்படிங்கிறது நிக்கல. அது போக கடன் வாங்கியும் உங்ககிட்ட வேலை செய்யறவங்களுக்கு கொடுத்தீங்க, வீட்டுக்கு 10 ரூபா மிச்சம் இல்லை. இது மாதிரி ஒவ்வொரு நிலையிலும் பார்த்தீங்கன்னா நீங்க படிப்படியே கீழே தான் போயிட்டு இருக்கிறீங்க. அரசியல்ல உங்களுடைய பழக்க வழக்கத்துல ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஆனா எவ்வளவு நீங்க கஷ்டப்பட்டாலும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கல, நீங்க வளர முடியல, உங்களை எல்லாரும் உதாசீனப்படுத்தினாங்க. உங்களுக்கு எல்லா விதமான திறமையும் அறிவும் நல்ல இடத்துக்கு வரக்கூடிய அந்த அமைப்பு உங்களுக்கு இருந்துட்டா கூட அது நடக்கல. இதெல்லாம் உங்க மனசுக்குள்ள மனசுக்குள்ள ரொம்ப வேதனை. மனசு போட்டு அப்படி பிசைஞ்சிட்டு இருக்கிறீங்க. என்னடா பண்றது, நாம நல்லா ஒர்க் அவுட் பண்றோம், நல்லா கஷ்டப்படுறோம், எல்லாத்திட்டையும் நல்லா மூவ் பண்றோம், நம்மளுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற வேதனை. அந்த வேதனைக்கு இப்ப மருந்து தான் உங்களுக்கு 3ஆம் இடத்தை குரு பார்க்கறது. உங்களுடைய முயற்சிகள் கண்டிப்பாக திருவினையாகும்.